How do fruits grow in Hi flowering friends, plants? welcome to Kinda Special. இன்னைக்கு நம்ம ஒரு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அது ஒரு செம்பருத்தி பூவோட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். செம்பருத்தி பூன்னு இல்லை, நார்மலா எந்த பூவா இருந்தாலும் இங்கே பார்க்குற மாதிரி நீங்க இதெல்லாம் ஸ்டிக்மான்னு வாங்க. இந்த ரெட் கலர்ல ஒரு டாட்ஸ் மாதிரி தெரியுதா செம்பருத்தி கூட? இதுல 5 இருக்கு. அப்ப 5 ஸ்டிக்மா இருக்கும். இதுல இந்த கோடு மாதிரி ஒன்று பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்க பிரான்ச் மாதிரி ஒன்று நீட்டா, அது பேர் ஸ்டைல். இதுக்குள்ள இது பெட்டல்ஸ். இந்த இதழ்கள், இந்த இதழை நீங்க பெட்டல்ஸ்ன்னு சொல்வீங்க. பெட்டல்ஸ். இப்ப இந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்தா அங்க ஓவரின்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு எடுத்து காட்ட பாருங்க. எடுத்துட்டோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது செப்பல். நான் இடத்துல கொஞ்சம் பிஞ்சிருச்சு இருந்தும் நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். நீங்களும் கூட கூட்டா தெரியுது பார்த்தீங்களா, அது கூட ஒரு செப்பல்ஸ் தான். இதை எடுக்கும் போது கொஞ்சம் தண்ணியா இருக்கும், பிகாஸ் இது தண்ணி இருக்கணும். இது போலன் கிரெயின்ஸ் வாங்க. இங்க எல்லோ கலர்ல இருக்குல்ல, இது போலன் கிரெயின்ஸ் வாங்க. இது ஒரு ஃபைனியஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதை எடுத்துட்டு வரும்போதே காத்துல எவ்வளவு பார்த்துருப்பாங்க. இங்க எல்லோவா தெரியுதா? அதெல்லாம் இங்க இருந்ததுதான். தெரியுதா? இங்க எல்லோவா இருக்கிறது இப்ப இதை எடுத்தோம்னா இங்க எப்படி தெரியுது பாத்தீங்களா? தெரியுதா? Let me know if you see. தெரியுதா? இப்ப இதை கட் பண்ணா உள்ள ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், குட்டி குட்டியா. அதுக்கு பிளேடால தான் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கேன். கட் பண்ணி காட்டுறேன். I don't know whether you can see. இங்க குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா? பிகாஸ் இட்ஸ் வெரி. இப்போ இதுதான் நான் ஸ்டிக்மான்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டிக்மாவை எடுத்தா இப்படிதான் இருக்கும். ஓகே, அதை நம்ம விட்டுடலாம். இப்போ இதுதான் போலன் கிரெயின்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த போலன் கிரெயின்ஸ் இங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். இந்த செப்பல்ஸ் எடுத்தால் அந்த ஓட்டை வழியாக போகும். இந்த ஓட்டை வழியாக போயிட்டு இந்த வழியாக ஓவரி உள்ள போகும். இந்த ஓட்டை வழியாக போகுது பார்த்தீங்களா? அந்த டியூப் பேர் போலன் டியூப்னு வாங்க. அது போலன் டியூப். ஓகே, இந்த போலன் டியூப் வழியாக உள்ளே போகும். போலன் டியூப் வழியாக உள்ளே போயிட்டு இப்போ இங்கே ஒரு சீட்ஸ் மாதிரி காட்டணும் பார்த்தீங்களா? ஓவியூல்ஸ். அந்த ஓவியூல்ஸ் உள்ள இந்த போலன் கிரெயின்ஸ் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஓவியூலும் இதுவும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும்போது ஜைகோட்டுன்னு ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட்டுன்னு ஃபார்ம் ஆகுறது தான் எம்பிரியோன்னு விழுவோம். எம்பிரியோனா என்ன தெரியுமா? எம்பிரியோனா எப்படி சொல்கிறது? எம்பிரியோன்றது ஒரு முட்டைன்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு முட்டைன்ற மாதிரி வச்சுக்கிட்டா இந்த எம்பிரியோன்றது எப்படி சொல்கிறது? ஓகே, இப்போ நான் எப்படி எம்பிரியோ உருவாகுதுன்றதை தான் சொல்லி தந்திருக்கேன். இந்த எம்பிரியோ உருவாகிற ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க ஃபர்டிலைசேஷன். இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்தது தான் எம்பிரியோ. இந்த எம்பிரியோவில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரேடிகல்ஸ் அண்ட் ப்ளூமியூல்ஸ். ப்ளூமியூல்ஸ்னா ஒரு பிளான்ட்டோட ஃபியூச்சர் ஷூட். இதுலயே ரேடிகல்ஸ்னா ஒரு பிளான்ட்டோட ஃபியூச்சர் ரூட். இது ஃபியூச்சர் ரூட், இது ஃபியூச்சர் ஷூட். புரியுதா? ரூட்னா வேர். இப்போ இந்த ப்ளூமியூல்ஸ் ரேடிகல்ஸ் இருக்குல்ல, இந்த ரேடிகல்ஸ் பின்னாடி வேரா வளரும் ஃபியூச்சர்ல. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூமியூல் எப்படி சொல்றது, ஒரு பிளான்ட் இல்ல சீடாஸ் வச்சுக்கலாம். இப்ப இங்க ஒரே ஒரு ஓவியூல் தான் இங்க சீடா மாறப்போகுது, எம்பிரியோவா மாறப்போகுது. இப்ப மீதி இருக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அப்படின்னு கேட்கும் போது இங்க ஃபிளவரா இருந்தது தெரியுதா? நான் உங்களுக்காக ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்ப இது ஃபிளவரா இருக்கிறது என்ன, ஒரு ஃப்ரூட்டா மாறிடும். ஃப்ரூட்டா மாறும்போது இங்க இருக்கிறது தான் சீடா ஒரு ரூட்டா வரும். கரெக்டா? இங்க இருக்கிறது வேற மீதி இருக்க ஓவியம்ஸ்லாம் உள்ள இருக்க சீட்ஸ் தான் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா, இந்த லெமன் செடியிலலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லெமனை கட் பண்ணும் போது ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்ட்ல இப்படி கூட கூட இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ஃபியூச்சர் ஷூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஷோ யூ. நீங்க இந்த மாதிரி லெமன்லாம் பாத்தீங்கன்னா அது ரவுண்டா இருக்கும். அந்த ரவுண்ட்ல இந்த மாதிரி இருக்கும்.
பார்த்துருக்கீங்களா? அந்த லெமன் உள்ள இங்கெல்லாம் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ்லாம் ஓவியம்ஸ். இப்போ குட்டியா இந்த ஒரு சீட்ஸ் எல்லாம் ஓவியலா இருக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு அதுல கூட இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்ப இதுதான் சீடா மாறுது. இப்படிதான் ஒரு ஃப்ரூட் வளர்றதுக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு. இன்னும் ஒரு பிளான்ட் வளர்றதுக்குலாம் எவ்வளவு இருக்குமோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் கேதானி டெலிங் திஸ். தேங்க்யூ.